மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருவ வேளாளர் மறுமணம் ஆண்வரணப்பங்க பார்க்க போகிறோம். இவர் பெயர் பார்த்தீங்கன்னா சரவணன். இவர் பிறந்த தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி 3ஆம் மாதம் 1983 பிறந்திருக்கிறாரு. இவரோட ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம். இவரோட நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுள்யம். லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபங்க. இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னா நம்ம சென்னை சேர்ந்தவர். அதாவது பிறந்த இடமும் சென்னை தான், இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதும் சென்னை தான், இப்போ குடி இருக்கிறது அவங்க அங்கே தான் இருக்காங்க. சொந்த வீடு இருக்குங்க. சொத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலே சொந்த வீடு இருக்குது. இவர் மாத வருமானம்னு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா. இவர் படிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் முடிச்சிருக்கிறாரு. இவங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. 2 தங்கச்சிங்க. 2 தங்கச்சியுமே எல்லா சீர்வரிசையும் செஞ்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. தம்பி பார்த்தீங்கன்னா அருமையான தம்பிங்க. இவர் எப்பேற்பட்ட வரனை எதிர்பார்க்குறாருன்னா, அதாவது துருவ வேளாளராக இருந்தாலும் சரி, அதாவது உட்பிரிவாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்தீங்கன்னா மெயினாக எனக்கு ஜாதி தடை இல்லை. என்னை அதாவது சென்னையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரன் கிடைச்சா போதுன்னு யார் என்னை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த ஒரு சீர்வரிசையோ எதையுமே எதிர்பார்க்க போகிறதில்ல. எனக்கு ஒரு +2 முடிச்சிருந்தாலும் சரி, ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, அந்த பெண்ணு ஒரு விதவைங்களோ, ஒரு கணவனால் கைவிடப்பட்டவங்களோ, இல்லை பார்த்தீங்கன்னா ஏழையோ, ஒரு டைவர்ஸ் வாங்கினவங்களோ, அதாவது ஒரு 5 வயசு இவரோட வயசுக்கும் அந்த அம்மாவோட வயசுக்கும் ஒரு 5 வயசோ ஒரு 3 வயசோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளவங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆனால் அவர் எதிர்பார்க்குறது மெயின் என்னன்னா குழந்தைங்க இல்லாமல் இருக்கணுங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறாரு. அதாவது யாராக இருந்தாலும் சரி நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது இந்த ராசி நட்சத்திரத்தில் ஆண்வரன் தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நம்ம சேனலில் ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்பு உள்ளங்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெயினாக பெண்களை தான் நம்ம சேனலில் அதிகம் வரவேற்கிறோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எனக்கு கணவனால் கைவிடப்பட்டவங்களாம் நாங்கள் இருக்கிறோம், அதாவது மறுமணம் பண்ணிக்கலான் இருக்கிறோம், அதாவது முதல் கல்யாணம் மறு கல்யாணம் எங்களுக்கு மெயினாக ஜாதி தடை. ஏன்னா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு அமையுது. ஏன்னா ஜாதகம் ராசி நாங்கள் ராகுக்கு எது இருக்குதுங்க, செவ்வாய் இருக்குதுங்க, இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு அவங்களுக்கு டக்குன்னு அமைய மாட்டேங்குது. அவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. அதனால் எங்களுக்கு ஜாதி தடையே இல்லைங்க, நாங்கள் மறுமணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறோம். எங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி, அதாவது எங்களுக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி வரனா இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு தான் டக்கு டக்குன்னு அமையுது. அந்த மாதிரி இருந்தாலும் சரி நம்ம சேனலில் ஒரு நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மேலும் வரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.